குமாரின் தீக்குளிப்பால் தூக்கமிழந்த முருகதாஸ் இன்னும் மனதால் உறங்கவில்லை. ஈழத் தமிழினம் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார். நான் பெரிய பேச்சாளன்லாம் கிடையாது, எனக்கு கோர்வையாகவும் பேச வராது. ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு இந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்ம சொன்ன தட் ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம்னா அப்படின்வாங்க. சாதாரணமாக ஒரு ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் அவ்வளோதான். ஒரு குஜராத்தில் பூகம்பம் நடந்ததுன்னா அதில் நிதி திரட்டுறதுல தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஒரு கார்கில் வார் வந்ததுன்னா அந்த நிதி திரட்டுறதுக்கு தமிழன் தான் முதல் இடத்துல இருக்கணும். ஆனா ஒரு இனம் அழியிறது உங்க நாலேஜ் வராதுல்ல. ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது குருவியா காக்காவான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியற அளவுக்கு இருக்கிற அறிவியல், ஒரு கேம்ப்ல பல ஆயிரம் பேர் பல லட்சங்கள் பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் உங்க கேமரால பதியவே இல்லையா? 50,000 பேர் எல்லாருமே ஊனமுற்றவர்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. தமிழ் பேசும்போது தமிழன் ஆகிறான், தமிழ்ன்றதுனால கொலை பண்றாங்க. ஆனா பேசாத குழந்தை, அதுக்கு இன்னும் மொழியே கிடையாது. பேசாத ஒரு குழந்தை அது என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த ஒரு வார தடுத்து நிறுத்தினது ஒரே ஒரு புகைப்படம். ஒரு சிறுமியின் நிர்வாண உடல் நடந்து வரும்போது ஒரு புகைப்படம் ஒரு வாரையை நிறுத்துச்சு. வியட்நாம் அமெரிக்கா வார. இங்க அதை விட கொடூரமான புகைப்படங்கள் இருக்கு. இந்த புகைப்படத்துக்கு இந்த உலகம் என்ன பதில் சொல்ல போகுது? எனக்கு என்ன எப்படி குரல்ல எழுப்புறதுன்னு தெரியல. செவுத்துல முட்டிக்கிறதா, இல்ல ரூமை பூட்டிட்டு கத்துறதா, இல்ல ஒரு டைரக்டர்னு போராடுறதா, இல்ல ஒரு மதத்தை வச்சு போராடுறதா, இல்ல கேவலம் ஒரு ஜாதியை வச்சு போராடுறதா, எதை வச்சு எனக்கு போராடணும்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் கட்சியை வச்சு என் குரலை எழுப்பணுமா? ஒரு தவறான முறையில ஒரு அப்பாவி தமிழர்கள் எல்லாம் சாகும் போது அது ஒரு போர்க்குற்றம்னா அதை பார்த்து வாய் மூடி காது மூடி கண்மூடி இருக்கிற விஷயம் ஒரு வரலாற்று குற்றம். அந்த குற்றத்தை யாரும் பண்ணிடக்கூடாதுன்றது என்னோட வேண்டுகோளா எடுத்துக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. இதை நடக்கக்கூடாதுன்னு இல்லை, நடந்துருச்சு. இனி வரும் காலத்துல தமிழகத்திலும் நடக்கும்ன்ற ஒரு செய்தி நான் பதிவிட்டுக்கிறேன்.